ஹாய் வணக்கம். இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ப்ராபபிலிட்டி சிம்பிள் ப்ராப்ளம்ஸ். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். A fair die is thrown. Find the probability of getting first one 4, second one an odd number, third one an even number. ஸோ ப்ராப்ளம் என்னென்னா ஒரு டை த்ரோ பண்ணுறோம். ஸோ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 4. ஸோ 4 வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன? செகண்ட் என்னென்னா an odd number, தேர்டு அண்ட் ஈவன் நம்பர். சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ ஒரு டை த்ரோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு தெரியும் பாசிபிள் அவுட்கம்ஸ் என்ன அப்படின்னா 1 2 3 4 5 ஆர் 6. ஸோ சாம்பிள் ஸ்பேஸுங்கிறது S is equal to this one. ஸோ N of Sங்கிறது ஸோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் S. ஸோ இதில் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குது? 6 எலிமெண்ட் இருக்குது. ஸோ N of S is equal to 6. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ 4 வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி என்னன்னு பார்க்கணும். ஸோ அப்போ நம்ம எப்படி டினோட் பண்ணுறோன்னா ஒரு ஈவெண்ட் ஏன்னு எடுத்துக்கிறோம். இல்லாட்டி ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் 4. இப்போ ஏங்கிறது என்ன? இதில் 4 வர்றதுக்கு ப்ராபபிலிட்டிங்கிறது ஒரே ஒரு இது மட்டும்தான் 4. ஸோ அதை 4 எடுத்து எழுதிக்கிறோம். அப்போ என் ஆஃப் ஏங்கிறது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஏ, நத்திங் பட் 1. தேர்ஃபோர் ப்ராபபிலிட்டி ஃபார்முலா என்னது? P of A is equal to N of A divided by N of S. ஸோ நம்பர் ஆஃப் அவர் ஃபேவரபிள் அவுட்கம் டிவைடட் பை number of possible outcomes. So N of Aங்கிறது 1 and N of Sங்கிறது 6. So probability of A is nothing but 1 by 6. Second என்ன problem? Find the probability of an odd number. So second பார்க்கலாம். So the B denote பண்ணுறோம். Let B be the event of getting an odd number. So இப்போ possible odd number வர்றதுக்கு என்னென்னலாம் இருக்குது? B is equivalent to 1 வரலாம், இல்லை 3 வரலாம், இல்லை 5 வரலாம். ஸோ N of Bங்கிறது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் B. அப்போ N of B is equivalent to 3. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் B is equal to N of B divided by N of S. N of S ஆல்ரெடி 6ன்னு தெரியும். ஸோ N of B is equivalent to 3. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1/2 வரும். 1/2ங்கிறது 0.5. அடுத்தது எனக்கு ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அன் ஈவன் நம்பர். ஸோ அதை C டினோட் பண்ணுறோம். லெட் C be the event of getting an even number. ஸோ சிங்கிறது அப்போ என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குது? 2 இருக்கலாம், 4 வரலாம், இல்லை 6. ஸோ அப்போ எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 3 எலிமெண்ட்ஸ். ஸோ N of C is equivalent to 3. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் சிங்கிறது என்னது? N of C divided by N of S. ஸோ N of Cங்கிறது 3, N of Sங்கிறது 6. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா மறுபடியும் 0.5 கிடைக்குது. செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இஃப் A and B are independent events. independent eventsனால் என்னன்னு தெரியும். ஸோ தென் ப்ரூவ் தட் A and B bar. B barங்கிறது காம்ப்ளிமெண்ட் ஆஃப் B, the event B. அண்ட் செகண்ட் A bar and B bar are also independent. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா A and B are independent கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? A and B bar, செகண்ட் ஒன் A bar and B bar are also independent ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம 2 ஈவெண்ட்ஸ் இண்டிபெண்ட்னா என்னன்னு பார்க்கணும். என்ன ரிசல்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குன்னு பார்க்கணும். ஸோ சின்ஸ் A and B ஆர் இண்டிபெண்ட் அப்படின்னா P of A இன்டர்செக்ஷன் B எப்படி எழுதலாம்? P of A into P of B ப்ராடக்டில் எழுதலாம். ஸோ இப்போ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஒன் என்ன ப்ரூவ் பண்ணணும்? A and B bar ஆர் இண்டிபெண்ட் சொல்லணும். ஸோ A and B bar இண்டிபெண்ட் சொல்லணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும்? அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B bar, probability of A intersection B bar is equal to என்ன சொல்லணும்? P of A into P of B barன்னு சொல்லணும். ஸோ இப்படி சொல்லிட்டோம் அப்படின்னா A and B bar என்னன்னு சொல்லலாம்? இண்டிபெண்டன்ட் சொல்லலாம். ஸோ அதுதான் ப்ரூஃபு. ஸோ ஃபஸ்ட்டு ஒன், ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் A and B bar. ஸோ முதல்ல A and B பாரை எப்படி எழுதலாம்னு பார்க்கணும். ஸோ A and B bar எப்படி எழுதலாம் அப்படின்னா செட்டு ஏலேருந்து A இன்டர்செக்ஷன் பியை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா A இன்டர்செக்ஷன் B பார் கிடைக்கும். இது வென் டயக்ராம் மூலயமா நம்ம ஈஸியாக வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ 2 ஈவெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இது ஏன்னு ஒரு ஈவெண்ட்டு, இது பின்னு ஒரு ஈவெண்ட்டு, 2 ஈவெண்ட் எடுத்துக்கிறோம். இப்போ ஏங்கிறது என்னது? இது எல்லாமே A. ஸோ ஏங்கிறது என்னது? நான் ரஃபர் காமிக்கிறேன். ஸோ இதுங்கிறது A. B பாருங்கிறது
இந்த பி இல்லாமல் ரிமைனிங். அப்போ ரிமைனிங் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வரும். இப்போ ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகிறது என்னது? ஏவும் பி பார் இன்டர்செக்ட் ஆகிறது என்ன அப்படின்னா இந்த ஒரு பார்ட் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ நான் இங்கே ஷேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த ஒரு பார்ட் மட்டும்தான் கிடைக்கும், இந்த மட்டும். ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த ஹோல் ஏலேருந்து இந்த இன்டர்செக்ஷன் பார்ட் இருக்கு இல்லையா, அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு எழுதலாம். அதுதான் எழுதியிருக்கோம், ஏ மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ அப்போ எப்படி எழுதலாம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பார் இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஏ அண்ட் பி ஆர் இண்டிபெண்டன்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி எப்படி எழுதலாம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. இப்போ இது ரெண்டுத்துலேயும் இந்த ரெண்டு டேர்மில் என்ன காமனாக இருக்குது? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இருக்குது. ஸோ பி ஆஃப் ஏ காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா 1 மைனஸ் பி ஆஃப் பி. இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும், 1 மைனஸ் பி ஆஃப் பிங்கிறது என்னது? ப்ராபபிலிட்டி ஆஃப் பி பார். ஸோ பேசிக் ப்ராபபிலிட்டி ஃபார்முலா, அதாவது probability of A plus probability of A bar is equivalent to 1. So 1 minus P எப்படி எழுதுறோம்? probability of P bar எழுதுறோம். இப்போ நமக்கு ரிசல்ட்ஸ் என்ன வருது? P of A intersection B bar is equal to P of A into P of B bar. அப்போ இதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் வருது? A and B bar are independent events. A and B bar. A and B bar are independent events. இதே மாதிரி செகண்ட் ப்ரூவ் பண்ணணும். என்ன ப்ரூவ் பண்ணணும்? ஏ பார் அண்ட் பி பார் ஆர் ஆல்சோ இண்டிபெண்ட். பட் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ அண்ட் பி ஆர் இண்டிபெண்ட். அப்போ இந்த ஈக்குவேஷன் 1 இருக்கு இல்லையா, இதை யூஸ் பண்ணி ஏ பார் அண்ட் பி பார் ஆல்சோ இண்டிபெண்ட் சொல்லணும். செகண்ட் ப்ரூஃப் பார்க்கலாம். இதுக்கு இந்த டிமார்கன் லா தெரியும் நமக்கு. எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஏ யூனியன் பி ஹோல் பார் இஸ் ஈக்குவல் டு ஏ பார் இன்டர்செக்ஷன் பி பார்னு சொல்லலாம். ஸோ நமக்கு ஏன் இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? பி ஆஃப் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி பார் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பார் இன்டு பி ஆஃப் பி பார்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? இந்த டேர்ம் எடுத்துக்கிறோம். ஸோ ப்ரூஃப் பார்க்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி பார் இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி ஹோல் பார். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, பி ஆஃப் ஏ யூனியன் பி ஹோல் பார் எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் பி ஆஃப் ஏ யூனியன் பி. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும், பி ஆஃப் ஏ பாருங்கிறது 1 மைனஸ் பி ஆஃப் ஏ. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம் அப்படின்னா 1 மைனஸ் பி ஆஃப் ஏ யூனியன் பி. அடுத்தது இப்போ ஏ யூனியன் பி இருக்குது, நமக்கு அடிஷன் லா தெரியும். ஸோ பி ஆஃப் ஏ யூனியன் பிங்கிறது ஃபார்முலா என்னது? பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இந்த மைனஸ் இன்சைடில் மல்டிப்ளை பண்ணிடலாம். 1 மைனஸ் பி ஆஃப் ஏ மைனஸ் பி ஆஃப் பி மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் அதை மல்டிப்ளை பண்ணும்பொழுது. ஸோ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டேர்மை குரூப் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரிசல்ட்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போகிறோம். அதாவது பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா பை ஈக்குவேஷன் 1 என்னது? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்மை ஒரு குரூப்பாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த டேர்மில் இந்த தேர்ட் டேர்ம் ஃபோர்த்து டேர்ம் இருக்கு இல்லையா, அதில் பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பி இருக்குது. ஸோ இப்போ இந்த தேர்ட் டேர்ம் ஃபோர்த் டேர்மில் என்ன காமனாக இருக்குது அப்படின்னா, பி ஆஃப் பி காமனாக இருக்குது. ஸோ இப்போ என்ன காமனாக வெளியே எடுக்கிறோம் அப்படின்னா, மைனஸ் பி ஆஃப் பி வெளியே எடுக்கிறோம். அந்த மாதிரி எடுக்கும் பொழுது என்ன கிடைக்குது அப்படின்னா 1 மைனஸ் பி ஆஃப் ஏன்னு வருது. ஸோ இப்போ இங்கே அப்சர்வ் பண்ணுங்கள், இந்த டேர்ம் 1 மைனஸ் பி ஆஃப் ஏ 1 மைனஸ் பி ஆஃப் ஏ, இந்த ரெண்டு டேர்ம்லையும் 1 மைனஸ் பி ஆஃப் ஏ காமனாக இருக்குது. ஸோ அதை வெளியே எடுத்துடலாம், 1 மைனஸ் பி ஆஃப் ஏ. அப்போ ரிமைனிங் என்ன வரும்? இங்கே 1 இருக்கும், 1 மைனஸ் பி ஆஃப் பி. மறுபடியும் 1 மைனஸ் பி ஆஃப் பி எப்படி எழுதலாம்? பி ஆஃப் பி பார்னு எழுதலாம். 1 மைனஸ் பி ஆஃப் ஏ என்னன்னு எழுதலாம்? பி ஆஃப் ஏ பார்னு எழுதலாம். ஸோ நம்முடைய ரிசல்ட்ஸ் என்ன வந்திருக்கு? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி பார் இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி பார். therefore ஏ பார் அண்ட் பி பார் ஆர் இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ். ஸோ ஸ்டார்டிங் நம்ம என்ன எடுக்கிறோம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி பார்னு எடுக்கிறோம். ரிசல்ட்ஸ் நமக்கு என்ன வருது?
ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் இன்டூ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி பார். ஸோ மல்டிப்ளிகேஷன் தேரம் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதனால என்னன்னு சொல்லலாம், ஏ பார் அண்ட் பி பார் ஆர் இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். Events A and B are such that probability of A union B is equal to 3/4. Probability of A intersection B. Probability of AB ன்னு சொல்லலாம், இல்லை A intersection B ன்னு எழுதலாம். So P of A intersection B is equal to 1/4 and probability of A bar is equal to 2/3. இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா probability of B கேட்குறாங்க. ஸோ ஒரு அப்சர்வேஷன் பாருங்கள். ஏ யூனியன் பி கொடுத்துருக்காங்க, ஏ இன்டர்செக்ஷன் பி கொடுத்துருக்காங்க. பட் இங்கே மட்டும் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் கொடுத்துருக்காங்க. அப்போ மற்றதெல்லாம் நார்மல் ப்ராபபிலிட்டியில் இருக்குது, இது மட்டும் காம்ப்ளிமெண்ட்டில் இருக்குது. ஸோ அப்போ காம்ப்ளிமெண்ட்டில் உள்ளதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாம். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், பி ஆஃப் ஏ பார் எப்படி எழுதலாம், பி ஆஃப் ஏ பார் என்ன ஃபார்முலா, 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. ஸோ சொல்யூஷன் பார்க்கலாம். கிவன் P of A union B is equal to 3/4 given. Probability of A intersection B is equal to 1/4 given. P of A bar கொடுத்துருக்காங்க 2/3. ஸோ இந்த P of A barக்கு பதிலாக எப்படி எழுதலாம்னா 1 minus P of A is equal to 1 minus P bar. அப்போ 1 minus 2/3 is equivalent to 1/3. ஸோ P of Aங்கிறது அப்போ என்ன வருது, 1/3. ஸோ இப்போ நம்ம இங்கே என்னென்னலாம் இருக்குது, இன்டர்செக்ஷன் இருக்குது, யூனியன் இருக்குது, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இருக்குது. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். என்ன யூஸ் பண்ணணும், அடிஷன் லா யூஸ் பண்ணணும். ஸோ அடிஷன் லா நமக்கு என்னது, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ இதிலிருந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் பியை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு ரிமைனிங் எல்லாமே அடுத்த சைடு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் பியை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதை ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா என்ன வருது, P of B is equal to P of A union B minus P of A plus P of A intersection B. ஸோ A union B 3/4 கொடுத்துருக்காங்க. P of A நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 1/3ன்னு. P of A intersection B 1/4 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எல்லாமே LCMங்கிறது என்னது, 12. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 9 minus 4 plus 3 வருது. மறுபடியும் இதை சிம்பிளிஃபை பண்ணால் 8/12. 8/12ங்கிறது என்னன்னா 2/3. ஸோ ஆன்சர் என்னது, 2/3. இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ P of A union B is equal to pi/6. P of A intersection B is equal to 1/3 and P of B bar is equal to 1/2. Are the events A and B are independent? ஸோ A union B கொடுத்துருக்காங்க, A intersection B கொடுத்துருக்காங்க, பி பார் கொடுத்துருக்காங்க, எல்லா ப்ராபபிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. பட் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஏ அண்ட் பி ஆர் இண்டிபெண்ட். அப்போ ஏ அண்ட் பி ஆர் இண்டிபெண்ட் ப்ரூவ் பண்ணால் நம்ம என்ன பண்ணணும், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு தர் ப்ராடக்ட் ஆஃப் பி ஆஃப் ஏ இன்டூ பி ஆஃப் பின்னு ப்ரூவ் பண்ணணும். கரெக்டா? இப்போ பி ஆஃப் பி பார் கொடுத்துருக்காங்க, அப்போ அதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கலாம், பி ஆஃப் பி கண்டுபிடிக்கலாம். ஸோ பி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் பி ஆஃப் பி பார். ஸோ 1 மைனஸ் ஆஃப்ங்கிறது என்னது, 1 மைனஸ் 1/2ங்கிறது 1/2. அது இங்கே டேரெக்டாக எழுதியிருக்கும் 1/2. இங்கே என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி. இப்போ நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறோம். இதே அடிஷன் லாவை யூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏவை எப்படி எழுதலாம், A union B plus A intersection B minus probability of B. ஸோ அடிஷன் லா என்னது, P of A union B. இந்த ஃபார்முலா எங்கேருந்து ரீரைட் பண்ணி எழுதுகிறோம், probability of A union B is equal to probability of A plus probability of B minus probability of A intersection B. ஸோ இதில் நமக்கு என்ன மட்டும் எழுதுகிறோம்னா probability of A மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு ரிமைனிங் எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வரும். அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஏ யூனியன் பி, இந்த பி ஆஃப் பி இந்த சைடு கொண்டு வந்தால் மைனஸ் ஆகிடும். இந்த மைனஸ் ஆஃப் பி ஆஃப் ஏ யூனியன் இன்டர்செக்ஷன் பி வந்து என்னவாயிடும், ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ இப்போ ஏ யூனியன் பி வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதோட வேல்யூ என்னது 5/6. ஏ இன்டர்செக்ஷன் பி வேல்யூ என்னது 1/3. ப்ராபபிலிட்டி ஆஃப் பி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூ 1/2. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் என்ன வருது, 4/6ன்னு வருது.
ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2/3. இப்போ நம்ம என்னென்னலாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? பி ஆஃப் ஏ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், பி ஆஃப் பி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்ன கொடுத்துருக்காங்க? பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கொடுத்துருக்காங்க. ஸோ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என்னது? வேல்யூ 1/3. அப்போ நம்ம இந்த கண்டிஷனை செக் பண்ணுவோமா? பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பி. ஸோ பி ஆஃப் ஏங்கிறது 2/3, பி ஆஃப் ஏங்கிறது 2/3, பி ஆஃப் பிங்கிறது 1/2. இதில் 2 கேன்சல் பண்ணிக்கலாம், சிம்பிளிஃபை பண்ணால் 1/3. இப்போ பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பி வேல்யூ 1/3. ஆல்ரெடி கிவன் என்னது? பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஆல்சோ 1/3. இதை ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவலன் டு பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பி. ஸோ நம்ம மல்டிப்ளிகேஷன் தேரம் அந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி கொண்டு வந்துட்டோம். ஸோ இதிலேருந்து என்ன கன்க்ளூஷன்? ஏ அண்ட் பி ஆர் இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ். ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.